ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை காலை சிகே விலாக்ஸ். ரொம்ப நாளாகவே என்னோடய கார்டனுக்கு நான் போகவே இல்லைங்க. ஸோ என்னோடய மாமியார் வந்து நேற்று போயிட்டு கார்டன் போயிட்டு நிறைய பில்லு முளைஞ்சிருக்கு, நீ போய் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால காலையில் தூங்கி எழுந்ததும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் தோட்டத்துக்கு போயிட்டேங்க. ஸோ தோட்டத்துக்கு போனதுமே வந்து நிறைய செடி வந்து புதுசாக வச்ச செடியெலாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்போ காட்டுறேன் பாருங்கள். உள்ளார போனதுமே இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து மருதாணி செடி வந்து நல்லா உயரமாக வளர்ந்துருந்துச்சுங்க. அதே மாதிரி காக்கட்டான் பூ வந்து நான் செடி வந்து வச்சுருந்தேன், அதுவுமே நல்லா தழுத்து அழகாக வளர்ந்துருந்துச்சிங்க. அப்புறம் வந்து குண்டுமல்லி செடியில் வந்து அங்கங்கே ஒரு சில மொட்டுலாம் வந்து இருந்துச்சுங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு சுற்றி இருக்கிற புல் எல்லாத்தையும் வந்து பிடுங்கியாச்சுங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து இந்த செடியை வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். அவரை கொடி தாங்க நல்லா சூப்பராக வந்து வளர்ந்துட்டு வருது. காய் பிடிச்சிச்சின்னா அதையுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் நல்லா அடுக்கு மல்லி வந்து நல்லா செம்ம வாசமாக இருந்துச்சுங்க. ஒரு பூ பூத்து இருந்துச்சு, அதையுமே பறிச்சாச்சுங்க. அப்புறம் என்னோட மாதுளம் செடியில் வந்து ரொம்ப நாளாக வந்து காயெல்லாம் வந்து சரியாகவே குட்டி குட்டியாக அது ரொம்ப நாள் ஆச்சுங்க காய் பிடிச்சி. ஆனால் வந்து சரியாக வந்து பெருசாக மாட்டுது. ஸோ இப்போ இருக்கிற காய் எல்லாத்தையுமே வந்து பெருக்க போகிறேங்க. பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி விடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மறுபடியும் காய் வச்சு தளிர் விட்டு காய் வச்சு பூ பூக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் இருந்த காய் எல்லாத்தையும் வந்து பெருச்சாச்சுங்க. அடுத்தது வந்து வெண்டைக்காய் செடியிலேருந்து ஒரு வெண்டைக்காய் வந்து இருந்துச்சுங்க. ஸோ அதையுமே வந்து பறிச்சாச்சு. அப்படியே இப்போ தாங்க குட்டி குட்டி குட்டியாக வெண்டைக்காயெல்லாம் வந்துருந்துச்சு. அதே மாதிரி நான் ஆல்ரெடி வந்து தேக்கங்கன்று வந்து நான் நட்டு வைக்கும்போது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் தேக்கங்கன்று நடுறதை. ஸோ ஒரு செடி வந்து நல்லா துளுத்துக்குச்சு, இன்னொரு செடி துளுக்கலான்னு சொன்னேன். ஆனால் இந்த மழைக்கு நல்லாவே வந்து எந்த செடியுமே வந்து துளுத்து வந்திருக்கு பாருங்களேன். ஸோ குட்டி குட்டியாக சைடில் இப்போ தாங்க அதோட இலைலாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ இலை வந்து அழகாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி நான் வந்து இன்னொரு வாழைக்கொலை வந்து உள்ளார அந்த தண்டுக்குள்ளார வந்து வாழைக்கொலை வந்திருக்குன்னு சொன்னலைங்க. ஸோ உள்வாட்டமாக வந்தது எல்லாமே வந்து கருகி போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் வெளிவாட்டமாக இருந்தது எல்லாமே வந்து அந்த வாழைக்காயில் நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ இன்னொரு கொலை விட்டதையும் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாழைக்கொலை வந்து பெருசாக விட்டதுனால இதோட காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்துச்சுங்க. வாழைக்கொல்லையும் நல்லா பெருசாக வந்துச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் இருக்கிற பில் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நிறைய பில்லு முளைஞ்சிச்சுங்க. ஸோ ஒரே நாளே இது ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.